ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்டிங்கில் என்ன 2 லோகோ தெரியுதே அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஃபஸ்ட்டு போட்டிருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது, ரெண்டாவதாக போட்டிருந்த லோகோ இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சில புது விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது போக போக பார்க்கலாம். நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் இல்லையா? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இடியாப்பம் இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்னென்னா, திருச்சிக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து அந்த இடியாப்பம் புழியிற ஒரு மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அப்படியே வச்சுருந்தேன்னா அப்புறம் பார்க்குறப்பெல்லாம் திட்டுவாங்க, நீ எதுக்கு வாங்கிட்டு வந்து சும்மா வச்சுருக்க அப்படின்ட்டு. அதனாலே சரி இன்றைக்கி இடியாப்பம் பண்ணிடலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த முறுக்கு புழிவோம் இல்லையா, 2 பக்கம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அதில் தான் இடியாப்பம் பண்ணுவோம். அது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆளால் பண்ணவே முடியாது. நான் ஒரு பக்கம், என்னுடைய தங்கச்சி ஒரு பக்கம் பிடிச்சி அழுத்தி அப்படியே புழிவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மாவு என்னென்னமோ ட்ரை பண்ணிடலாம். நாங்கள் மாவு தான் சரியில்லை போல் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணாலுமே சரி, எத்தனை எக்ஸ்பர்ட் சொல்லி நாங்கள் அதை பண்ணாலுமே அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது அந்த மிஷினில் தான் பிரச்சனை, மாவில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. சாரி, அதை மிஷின் சொல்லக்கூடாது இல்லையா, இடியாப்பம் புழியிற அந்த முறுக்கு அச்சு, அதில் தான் பிரச்சனை அப்படின்றது போக போக தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. மாவு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால அது சூடோட கையில் பிசைய முடியாதுன்ட்டு ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் அதை ஆறிட்டதுக்கு அப்புறமேட்டுக்காக தான் கையை வச்சு பிசைஞ்சேன். அப்படியுமே சூடாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சு. அப்புறம் பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு குவான்டிட்டி ஜாஸ்தியாகிடுச்சு. என்ன பண்ணுறது? இப்போவும் ஒரு சில விஷயங்களை கரெக்டான அளவு பக்குவம்லாம் வரமாட்டேங்குது. இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்றதும் தெரியல. ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் நமக்கு ஞாபகம் வந்து ஒரு பயத்தை வர வைக்கும் இல்லையா? அதுதான் எனக்கு எப்போதுமே தேங்காய் உடைக்கிறப்பவும் வரும். ஏன்னா அதில் ஏற்பட்ட ஒரு சில அனுபவம்லாம் எனக்கு எத்தனை வாட்டி தேங்காய் உடைச்சாலுமே அது ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தேங்காய் உடச்சி வச்சுட்டு என் தங்கச்சி வேலையிலேருந்து கூப்பிட்றதுக்காக போயிட்டேன். ஏன்னா அவள் நைட் டியூட்டி போயிருந்தா. ஸோ நான் தான் போய் கூப்பிட்டு வரணும். வரும்போதே இன்றைக்கி தேவையான கறி அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பசங்க ரெடியாக கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சாப்பாடு எப்போ ரெடியாகும் அப்படின்ட்டு. நல்ல வேலை முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஸோ வந்த உடனே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஒயிட் கலர் துணி வச்சுருப்பேன். அந்த துணியை தான் இடியாப்பத்தில் போட்டு மூடி வச்சேன் இல்லையா? ஆனால் அதை மறந்துட்டு துணி எங்கே வச்சேன்னு தெரியலன்ட்டே ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்துட்டு சரி பரவாயில்ல போ கையாலே புழிஞ்சு எடுத்துடலாம் அப்படின்னு பண்ணேன். எவ்வளோ ஒரு அறிவாளி பாருங்க நான். நம்ம வீட்டில் இடியாப்பம் இல்லை ஆப்பம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது இடியாப்பமும் ஆப்பமும் யாரும் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. பால் தான் ஜாஸ்தி காலியாகும். ஸோ 2 இடியாப்பத்துக்கு 5 இடியாப்பத்துக்கான பால் தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? ஏன்னா தேங்காய் பால் நம்ம எப்பயாவது ஒரு சில சமயத்தில் தான் பண்ணுறோம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். கீழே அந்த ஒரு ப்ரௌன் கலர் லேயர் அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த பேக்கெட்டில் வாங்கிட்டு வரும்போது அதில் எத்தனை வாட்டி தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலே பண்ணும்போது கொஞ்சம் திக்காக நல்ல ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனாலே எல்லாருக்குமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் தருவேன். இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த புதுசாக இடியாப்பம் புழியறதுக்கான ஒரு இது பேர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் எல்லாருமே இதில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இதில் அப்படியே சும்மா அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க, அழகாக வரும். அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இதுவுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. சரி ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம். ஆனால் போக போக தான் இன்னும் ரொம்பவே டைட்டாக ஆயிடுச்சு. அம்மா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குமா, அது ஏன்னு தெரியல, ஒருவேளை மாவில் தான் பிரச்சனை பண்ணுறோமா அப்படின்ட்டு.
அம்மா பார்த்துட்டு மாவுலாம் கரெக்டாக தான் இருக்குது, இந்த மிஷினில் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தம்பி சொன்னார், அம்மா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ட்டு. ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு எனக்கு. இடியாப்பம் வேக வைக்கிற அந்த தட்டுலாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இட்லி பாத்திரத்துலேயே தான் வேக வைக்கிறது. அதுவுமே பெரிய இட்லி தட்டுக்கு பதிலாக மினி இட்லி தட்டு, ஏன்னா அது 6 தட்டு வரும். பெரிய இட்லி தட்டுன்னு பார்த்தோன்னா 3 தட்டு தான் வரும். அதனால் இடியாப்பம் புழியறதுக்கு இந்த மினி இட்லி தட்டை தான் எடுத்துக்கிட்டோம். அதில் 6 தட்டில் புழிஞ்சிக்கிட்டோம். ஒரு இடியாப்பம் சாப்பிட்டாலே திரும்பவும் இன்னொன்று வேணும்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நிறைய தான் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே பசியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு வேறு, கடைக்கெலாம் நாங்கள் போயிட்டு வந்ததுனால. சில சமயத்தில் அம்மா திட்டுவாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு அதுங்களுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. அப்போது எனக்கு என்ன தோணுன்னா, வீட்டில் இருக்கிறப்பயாவது நம்ம என்னென்னலாம் செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்து அதெல்லாம் ஒரு விதமான அனுபவமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சாப்பிட்றதே ஒரு தனி ஜாலியாக தான் இருக்கும். அவங்களுமே அதை தான் சொல்லுவாங்க, அம்மா நாளைக்கு நீங்கள் இது பண்ணும்போது நான் என்னை எழுப்பி விட்டுருங்க, நான் எழுந்திரிச்சிட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்க கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி அதை பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்குமே ஒரு ஆசை தான். இடியாப்பம் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி. தம்பி தான் ஒரு நேரம் சொல்லுவார், அம்மா நாளைக்கு எனக்கு லீவு, என்னை எழுப்பாதீங்க, நான் தூங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னைக்கு அந்த மாதிரி சொல்கிறானோ அன்றைக்கி தான் அவன் சீக்கிரமாக எழுந்திருப்பானே. இதை இப்படி திரும்ப சுற்றிட்டு இருக்கும் போது என் தங்கச்சி ஒரு விஷயம் பண்ணா, அது பாருங்களா. இப்படி பண்ணால் அது ரொம்ப ஈஸியாக வந்துடுமா, இந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் இருக்கிறேன் நான். ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு. நான் வீடியோ எடுக்கும் போது கேமராவை கரெக்டான ஆங்கிளில் தான் வச்சேன் ஃபோனை. ஆனால் அது எப்படி ஆங்கிள் மாறுச்சுன்னு தெரியல, நாங்களும் அதை நோட் பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் கேமரா அங்கே ரன்னில் இருக்குது அப்படின்றதே நாங்கள் நோட் பண்ணாமலே விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் எங்கன்னு தேடும்போது தான், ஐயோ இங்கே ஆனில் இருக்குல்ல, வீடியோ ஓடிட்டுருக்குல்ல அப்படின்னே தெரிஞ்சிச்சு. நான் மட்டும் பண்ணலை, பசங்களும் அவங்க ஆசைக்கு ஒன்று பண்ணாங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்களுமே யோசிச்சிருப்பாங்க. பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது இந்த தேங்காய் பால்லாம் நான் அப்போ கொடுக்க மாட்டேன். ஏன்னா வீட்டிலலாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம் இல்லையா, கடையில் தான் வாங்கி கொடுப்பேன். கடையில் வாங்குற பால் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், கொடுத்தா ஏதாவது வயிறுக்கு ஏதாவது கெட்டு போயிடுமோ அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுவேன்னா, இடியாப்பத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் நெய், சர்க்கரை, தேங்காய் துருவி போட்டு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. எனக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாக இடியாப்பமாக சாப்பிடும் போது 1-2 சாப்பிட்றாங்கன்னா, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தனா 4 கூட சாப்பிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது எத்தனை சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. வீட்டில் செய்கிற மாதிரி பெருசாகவும் இருக்காது, அது ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் இல்லையா. எங்கள் எல்லாரை விட தம்பி கொஞ்சம் ஈஸியாகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நாங்களாம் பண்ணி அது லூஸ் ஆகிடுச்சு போல், அதனால் அவன் ரொம்ப ஈஸியாக பண்ணுறானோ அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு, நம்ம பட்ட கஷ்டத்தை பசங்க படக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. பசங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். சொல்லி வளர்க்குறோன்றதை தாண்டி கஷ்டம்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியணும், அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பசங்களை வளர்த்தா தான் அவங்க ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பசங்க கேட்டது எல்லாத்தையும் பண்ணணும்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஆசை இருக்கும் தான். அதுக்காக அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு போய் அவங்க அதை கற்றுக்குறாங்க கற்றுக்கல அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போவே நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக ஃபேமிலி கூட உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சமைக்கும் போதாக இருக்கட்டும், சாப்பிடும் போதாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணும் போது அது ஒரு விதமான ஹாப்பியாக தான் இருக்கும். அது நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல பாண்டை க்ரியேட் பண்ணும்.
நிறைய பேர் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்பவே நன்றி. அதே மாதிரி வீடியோ பார்க்குற சில பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கான ஒரு ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.